மனதை மறுசீரமைப்பு செய்வது எப்படி? மனித மனம் என்பது ஒரு கணினியைப் போன்றது. நாம் அதில் ஏதேனும் நிரல் புரோகிராம் இயக்கினால் அதுவே தொடர்ந்து செயல்படும். ஆனால் சில நேரங்களில் நாம் எதிர்மறையான எண்ணங்களை நெகட்டிவ் தாட்ஸ் தானாகவே நிரப்பிவிடுகிறோம். இது நம் செயல்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே நமது மனதை சரியான முறையில் மறுபரிசோதனை செய்வது ரீப்ரோகிராமிங் முக்கியமானது. மனதை மறுபரிசோதனை செய்வதன் முக்கியத்துவம் மனிதனின் வாழ்க்கை அவன் நினைக்கும் எண்ணங்களால் பாதிக்கப்படுகிறது. உங்களின் வாழ்க்கை முறை, செயல்பாடுகள் மற்றும் வெற்றி உங்கள் மனதில் உள்ள நிரல்களால் தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு குழந்தை சிறுவயதில் நீ நல்லா படிக்க மாட்ட என்று தொடர்ந்து கேட்டால் அவனது வளம் சப்கான்ஷியஸ் மைண்ட் இதை உண்மை என நம்பிவிடும். இதனால் அந்த குழந்தை உண்மையிலேயே தவறுகளைச் செய்யத் தொடங்கும். ஆகவே நாம் நம்முடைய வளம் மற்றும் உணர்வுகளை நம்மை முன்னேற்றும் வகையில் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனதில் ஏற்கனவே பதிந்துள்ள கருத்துக்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. உதாரணமாக, நான் பணக்காரராக முடியாது, என் உடல் எடை குறையாது, எனக்கு வெற்றியை அடைய முடியாது. இந்த கருத்துக்கள் தவறான நிரல்களாக செயல்படுகின்றன. இதை மாற்ற எதிர்மறை எண்ணங்களை மாற்றியமைக்க வேண்டும். எப்படி? உங்கள் பழைய குறைகளை எழுதிக் கொள்ளுங்கள். அவற்றிற்கு நேர்மறையான வார்த்தைகளை எழுதுங்கள். அதை தினமும் கூறுங்கள். உதாரணம், நான் ஒரு வெற்றியாளர். இரண்டாவது, பொறுமை மற்றும் நம்பிக்கை வளர்த்தல். மனதை மாற்றும் பயணம் சுலபமானது அல்ல. இது ஒரு நாளில் முடியாது. பொறுமை வேண்டும், சீரான பயிற்சி வேண்டும், நம்பிக்கை வேண்டும். மனதில் நேர்மறையான எண்ணங்களை வளர்க்க தினமும் உங்கள் இலக்குகளை எழுதுங்கள். அதை நம்புங்கள். உதாரணமாக, ஒரு நல்ல உடல்நலம் பெற விரும்பினால் தினமும் நான் ஆரோக்கியமானவன் என்று சொல்லுங்கள். சத்தான உணவுகளை சாப்பிடுங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். மூன்றாவது, தவறான நிரல்களை நீக்குதல். எங்கள் மனதில் சில தவறான நிரல்கள் இருக்கும். எடுத்துக்காட்டாக, சிலர் என்னால் எந்த ஒரு விஷயத்திலும் சிறப்பாக முடியாது என்று நினைப்பார்கள். நான் ஏழை குடும்பத்தில் பிறந்துவிட்டேன், எனக்கு பணக்காரராக முடியாது என்று எண்ணுவார்கள். இவை தவறான எண்ணங்கள். இதை சரி செய்ய உங்கள் தந்தை, தாயார், ஆசிரியர், நண்பர்கள் யார் சொன்னாலும் உண்மையாக எண்ண வேண்டாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். பயிற்சி. உங்கள் வாழ்க்கையில் எந்த தவறான புரிதல்கள் உள்ளன என்று எழுதுங்கள். அதற்கு பதிலாக நேர்மறையான பாசிட்டிவ் எழுத்துக்களை எழுதுங்கள். தினமும் அதை மறுபடியும் கூறுங்கள். உதாரணம், நான் எனது வாழ்க்கையை இனிமையாக மாற்றலாம். நான்காவது, நல்ல பழக்கங்களை வளர்த்தல். நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்மை வளர்த்தோ அல்லது அழித்தோ விடும். நீங்கள் வாழ்க்கையில் வளர விரும்பினால் நல்ல பழக்கங்களை உருவாக்குங்கள். தினமும் 1 மணி நேரம் புத்தகம் படிக்கலாம். நல்ல எண்ணங்களை மனதில் பதியலாம். தியானம் செய்யலாம். 5வது, தியானம் மற்றும் உற்சாக வார்த்தைகள். மனதை மறுபரிசோதனை செய்ய தியானம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தினமும் 10 முதல் 15 நிமிடம் அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனியுங்கள். உங்கள் நேர்மறையான எண்ணங்களை நினைவில் கொள்ளுங்கள். உற்சாக வார்த்தைகளை தினமும் கூறுங்கள். உதாரணமாக, நான் மிகவும் புத்திசாலியானவன், நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளன், என் மனம் அமைதியாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை பரபரப்பாக அல்ல, உண்மையாக நம்பி சொல்லுங்கள். மனதை மறுபரிசோதனை செய்வது ஒரு நாளில் முடியாது. ஆனால் நிர்வாகமாக பயிற்சி செய்தால் நம் வாழ்க்கை மாற்றமடையும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிறோம். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியாளர் ஆகலாம். இதை இப்போதே தொடங்குங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள். உங்கள் அனுபவங்களை கமெண்ட் செய்து சொல்லுங்கள். மேலும் பயனுள்ள வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.